ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செடியோட அப்டேட்லாம் பாருங்க. இந்த ராஜமல்லி செடி 6 மந்த்ஸா வளரவே இல்ல. வாங்கிட்டு வந்தம்போது 2டே 2 கிளை மாரி வளர்ந்துருந்துச்சு. அத கட் பண்ணி விட்டுட்டு சன்லைட்ல வச்சா எப்படி வந்திருக்கு பாருங்க முட்டு. அப்புறம் பார்த்தா எல்லாம் முட்டா இருந்த ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு மலர்ந்துருச்சு. அப்புறம் குட்டி குட்டியா புதுசா முட்டெல்லாம் வந்திருந்துச்சு. பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல எல்லாம். எல்லாமே வந்துட்டு டிஏபியும், மீன மிலவும் பயன்படுத்தினதுனால தான் வந்து இந்த அளவுக்கு பூத்திருக்கு. இருந்தாலும் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இலையெல்லாம் வந்து ஒரு மாரியா இருக்கு. பட் மொட்டு வருது. ஸோ அது நல்லாருக்கு. அப்புறம் வாங்க அப்படியே வந்துட்டு ஒரு குட்டி ட்ராவல் நம்ம தஞ்சாவூருக்கு போயிட்டு வரலாம். சோழதேசம். தஞ்சாவூர் இல்ல திருச்சி. எனிஹவ் அதுவும் சோழதேசம் தான். கல்லணை வந்து நான் ஒரே ஒரு கேள்வி. கல்லணை வந்துட்டு திருச்சியோடதா? தஞ்சாவூருதா? அத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இல்ல இது தஞ்சாவூரோடது கல்லணை. இல்ல திருச்சியோடதுன்னு திருச்சிக்காரவங்க சொல்லிக்கிறாங்க. நெறைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ இது கரெக்ட்டா எந்த ஊர சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. கூகுள்ல வந்துட்டு தஞ்சாவூர்ன்னு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இல்ல இது வந்து திருச்சியோடது அப்படிங்கிறாங்க. எது எப்படியா இருந்தா என்ன தஞ்சாவூர், திருச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான். கல்லணை, அப்புறம் வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில் இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகும். ஏன்னா வந்துட்டு சோழர்கள் நம்ம சோழ தேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேலை விஷயமா வந்து திருச்சி போயிருந்தோம். அந்த வேலைய முடிச்சுட்டு நானும் தம்பியும் வந்துட்டு நல்லா வந்து ஒரு வெஜ் சாப்பிட்டோம். என் தம்பி வந்து ஃபுல் வெஜிடேரியன். ஸோ வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போக முடியல. ஸோ கோவிலுக்கு போக முடியாத சிச்சுவேஷன் அன்னைக்கு. ஸோ கோபுரம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் போற வழியில ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, என் தம்பிய வந்துட்டு மறுபடியும் திருச்சிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். வேற எங்கேயும் இல்ல. டிமார்ட் தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு டிமார்ட் திருச்சிக்கு வந்து. ஸோ, அதனால அங்க போயிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு, சாஃப்ட் டீ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு, நாங்க வந்துட்டு ரிட்டர்ன் கெளம்பிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நெறைய காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அப்படிதான் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்ப பார்த்தா கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்குற மாரி இருக்கு. அப்படியே வந்துட்டு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் போயிருந்தோம். இந்த பிரண்ட தொக்கு நல்லாருக்கு. ஸோ, வாங்கிட்டு வந்தோம் அதுவும். டிமார்ட்ல என்ன வாங்குனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். என்னோட தங்கச்சி வந்துட்டு கேக்லாம் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ரௌனி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சேல் பண்ணதுல. அ செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கடையில கூட நான் இந்த மாரி சாப்பிட்டதில்ல. செம்ம ப்ரௌனி. ப்ரௌனி, முட்டை மிட்டாய் எல்லாமே சேல் பண்றாங்க ஹோம் பேக்கிங்ல. சீக்கிரமாவே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். பட் திருக்காட்டுப்பள்ளி சரவுண்டிங்ல தான். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.